உலகெங்கிலும் உள்ள டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் திருப்தி அடைகிறதுக்கு திருமண உறவு விவகாரத்தை தவிர்ப்பதற்கு முக்கியமான விஷயங்கள் என்ன, அதான் பார்க்க போறோம். ஏராளமான ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒன்று மனதளவில், இன்னொன்று உடல் அளவில் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. மனதளவில் முக்கியமான விஷயம் அப்படின்னா மரியாதையாக நடத்துவது. அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். காதல், அன்பு அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் சமமாக தன்னை சமமாக நடத்துகிறாங்க, மரியாதையாக நடக்கிறாங்க, மதிக்கிறாங்கன்ற உணர்வு பெண்ணுக்கு ரொம்ப 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 அவசியம். அப்படி நடத்தலைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்குறை ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயங்களும் பிரச்சனையாகத்தான் தெரியும். ஒன்று. இரண்டாவதாக நேர்மையாக இருப்பது. கணவன் நேர்மையாக, தனக்கு நேர்மையாக இருக்கிறான்ற உணர்வு ஒரு பெண்ணுக்கு ரொம்ப 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 அவசியமான விஷயம். கணவன் நேர்மையாக இல்லை அப்படின்னு மனைவி நம்ப ஆரம்பிச்சிட்டா, அது மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும், ரொம்ப வசதிகள், சொத்து எல்லாம் இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ மரியாதையாக நடத்துவது, நேர்மையாக இருப்பது, கணவனுக்கு நேர்மையாக இருப்பது, மனைவிக்கு நேர்மையாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உடல் அளவில் என்ன அப்படின்னா, பெரும்பாலான பெண்கள் உச்சகட்டம் அடைகிறதில்லை. அது நம்ம நிறைய பேசுகிறோம். ஏன்னா இயல்பாகவே ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறதுக்கு ஏதுவாக இயற்கை இல்லை. தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம், ஆண் விந்து வெளியேற்றுவாங்க, பெண் கர்ப்பமாகலாம், குழந்தை பேர் பெறலாம். 10-15 குழந்தை பெற்றாலும் வாழ்நாளில் ஒரு முறை கூட அந்த பெண் உச்சகட்டம் அடையாமல் இருந்திருக்கலாம். இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்போ ஒரு பெண் உச்சகட்டம் அடைவதற்கு என்ன தேவை? ஏன்னா உடல் அளவிலான தேவை இருக்கு. மனதளவில் திருப்தி ஒரு பக்கம், உடல் அளவிலான திருப்தி ஒரு பக்கம். அப்போ ஆண்கள் ஒரு பெண்ணை உச்சகட்டம் கொண்டு செல்வதற்கு என்னென்ன செய்யணும்? அவங்களுக்கு முன் விளையாட்டுக்கள், அதோட கிளைட்டோரிஸ் போன்ற உறுப்புகளை தூண்டி அவங்க உச்சகட்டம் அடைவதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்து அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகுதான் செக்ஸை நிறுத்தணும். இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய உடல் அளவிலான குறைபாடாக மாறிடும். செக்ஸில் ஒரு விருப்பம், முழுமையான ஈடுபாடு இல்லாமல் போயிடும். கணவன் வர்றாரு, செக்ஸ் பண்ணுறாரு, அதோட முடிஞ்சது. ஒரு உறவில் ஒரு திருப்தி இல்லாத போயிடும். ஸோ இப்போ 2 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று, மனதளவிலான ஒரு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ மரியாதை, அதோட ஹானஸ்டி, நேர்மையாக இருக்கிறது. உடல் அளவிலானது அப்படின்றது உடலியல் தேவை. அவங்களுக்கு முன் விளையாட்டுக்கள், அந்த உச்சகட்டம் அடைகிறதுக்கு உறுதி செய்வது. இது 2ஐயும் நீங்கள் சரியாக பண்ணிட்டோம்னா இந்த திருமண வாழ்வில் 99% விவாகரத்துக்களை நாம் தவிர்க்க முடியும். பொதுவாக விவாகரத்துக்கள் அப்படின்னா இந்த 3 கேட்டகரியில் தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். கணவன் பிறன்மனை போகிறது, அல்லது மதிக்கிறது இல்லை, உணர்வுகளை மதித்து சமமாக நடத்துறதில்ல, முடிவுகளை சேர்ந்து எடுக்கிறது இல்லை. இப்போ ஐடியில் 2 பேர் வேலை செய்கிறாங்க, மனைவிட்ட கலந்தோலசியமில் அவர் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது கடுமையான மன உளைச்சலை உண்டு பண்ணும். இது மனம் சார்ந்த பிரச்சனைகள். வேறு பெண்ணோட உறவு வச்சுக்கிறது, மற்றவங்களோட நெருக்கமாக இருக்கிறது, கண்டிப்பாக அந்த ஹானஸ்டி இல்லைன்றது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். இது மனம் சார்ந்த பிரச்சனை. உடல் ரீதியான பிரச்சனைகளை ஒரு 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 முன் விளையாட்டுக்கள் உச்சகட்டம் அடைகிறது. பெரும்பாலான பெண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, திரும்ப திரும்ப எங்களுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கும்.
அவர் ரொமான்டிக்காக இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பெரும்பாலான ஆண்கள் வந்து காதலிக்கும் போது ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு அந்த ரொமான்டிக்கான வாழ்க்கையை அவங்க கண்டினியூ பண்ணுறதில்ல. ஏன் அப்படி அப்படின்னா, ஒரு பெண்ணை வெல்வதற்கு, அந்த காதலை வெல்வதற்கு அவங்க வந்து பல ரொமான்டிக்காக ஒரு ரோஸு கொடுக்கறது, இப்படி பல்வேறு விதங்களில் அவங்கள கவர்வதற்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணுவாங்க. மிருகங்களையும் இதெல்லாம் பார்க்க முடியும். மிருகங்கள்ல அழகான மிருகங்கள் எல்லாமே ஆண் மிருகங்கள் தான். மயில் வந்து தோகை விரித்து ஆடும். பெண் மயிலுக்கு வந்து தோகை இருக்காது. பல்வேறு மிருகங்கள்ல ஆண் மிருகங்கள்னா அழகா இருக்கும். அதுல அதுதான் ஈர்க்கும் பெண்ணை. ஆனா இயற்கையில வந்து அந்த ஈர்ப்பு வெற்றி கொண்ட பிறகு, திருமணமான பிறகு ஆண் வந்து என்ன பிரச்சனை வந்துடுதுன்னா, அவர்கள் காதலனாக இல்லாம மேனேஜராக மாறிடுறாங்க. அந்த திருமணத்துல ஒரு மேனேஜராக மாறி நிர்வாகியாகி நீ என்ன பண்ணுன்னு டைரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மனைவிக்கு. இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு. இது வழிநடத்துறதாக தோணுனா கூட இது மிகப்பெரிய ஒரு மன வலியை உண்டு பண்ணும் அந்த பெண்ணுக்கு. ஏன்னா காதலன் அங்கே இல்லை, அங்கே ஒரு மேனேஜர் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு. நம்ம குடும்பங்களையும் அப்பா அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வழி நடத்துகிறேன்னு அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்ம மேலே தலையில் வச்சு அழுத்திக்கிட்டு இருப்பாங்க. பல குடும்பங்கள்ல அது அதனால தான் மாமியார் மருமகள் சண்டை அப்படியெல்லாம் போகிறது. அவங்க திருமணம் ஆயிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் தனி குடும்பம். அவர்கள் 2 பேரும் யோசித்து சிந்தித்து 50-50% அவங்க 2 பேரும் யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து அதை செயல்படுத்தணும். அதுக்கு பதிலாக மாமியார் மாமனார் வந்து அவங்க எண்ணங்களை செயல்படுத்துறதுக்கு இது நீ இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு திணிக்கும் போது அது கடுமையான பிரச்சனையை உண்டு பண்ணும். அதை தவிர கணவன் தன்னுடைய தான் நினைக்கிறபடி தான் மனைவி நடக்கணும்னு நினைக்கும் போதும் அதுவும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். அது குடும்பத்தில் கடுமையான மன உளைச்சலை உண்டு பண்ணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். மன ரீதியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, உடல் ரீதியான காரணங்கள் அந்த ரொமான்டிக்காக இல்லாமல் மேனேஜராக மாறிடுறதுனால அந்த ரொமான்டிக்காக காதல். இப்போது சமீபத்தில் ஒரு விளம்பரம் போயிட்டுருக்கு டிவிலெலாம், யூடியூப்லலாம் பார்க்குறோம். கனரா பேங்க் மேனேஜர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் பண்ண கொடுப்பாரு. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும் கணவன் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்பாரு. திருமண நாள் அப்படின்னு அந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க. கணவன் அப்படி மேலே கீழும் பார்ப்பாரு. ஏன்னா அவருக்கு திருமணமான தேதி, அந்த ஃபுல் தேதி ஞாபகம் இருக்காது, வருடம் அதெல்லாம். அப்படி மேனேஜர் பார்த்துட்டு அதை வாங்கி, மேடம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள், சார் நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்கன்னு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது கணவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ரொமான்டிக்காக அந்த திருமண நாளை ஞாபகம் வச்சுக்கிறது, பிறந்த நாளை மறக்காமல் இருக்கிறது, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகப்படுத்தி அதுக்கான பரிசுகளை கொடுக்கறது, இதெல்லாம் காதலிக்கும் போது மறக்காமல் பண்ணுவாங்க. ஆனால் காதலன் வந்து கணவனாக மாறின பிறகு, ஒரு மேனேஜராக மாறின பிறகு அந்த மாதிரியான முற்றிலும் அந்த ரொமான்டிக் பிஹேவியர் மாறிடுறதுனால அது ஒரு பெரிய கடுமையான காதல் திருமணங்களையும் மிக கடுமையான ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இதை முக்கியமாக தவிர்க்கணும். ஒரு ரொமான்டிக்கான ஒரு கணவனாக இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கணும். அதோட பெண் உச்சகட்டம், ரொமான்டிக்கான கணவனும் ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அதை நாம் கற்றுக்கொண்டு செயல்படுத்தணும், தெரிந்து கொள்ளணும். ஒரு பெண்ணை எப்படி உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிறது, நிறைய நம்ம இதை பற்றி பேசுகிறோம். என்னென்ன வழியில் ABCDEFலாம் சொல்கிறோம். அந்த முறைகளில் ஒரு பெண்ணை தூண்டி அந்த பெண் உச்சகட்டம் போகிற வரைக்கும் தூண்டணும். உச்சகட்டம் அடையிறதை என்ஷூர் பண்ணணும். அப்போது இந்த திருமண உறவு வந்து ஒரு மகிழ்ச்சியான உறவாக இருக்கும். இது போகிற போக்கில் நம்ம சொல்கிற அட்வைஸ் இல்லை. கண்டிப்பாக இதை வந்து ஒவ்வொரு திருமணங்களையும் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா விவாகரத்துக்கள் அதிகரிக்கிறதுக்கு அதான் காரணம். ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு முன் தயாரிப்பு பார்க்குறோம். ஒரு எலக்ட்ரீஷியன் வேணா கூட ஒரு பட்டம், ஒரு படிப்பு வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தயார் பண்ணுறோம். ஒரு வேலைக்கு வேணா கூட ஒரு ட்ரைனிங் போகிறாங்க. ஆனால் திருமணம் என்பது வயசானால் ஒரே ஒரு காரணத்தினால திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் இதற்கான முன் ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுத்து திருமணம் பண்ணும்போது திருமண வாழ்க்கை இன்னும் அற்புதமாக இருக்கிறதுக்கு
வாய்ப்புகள் அதிகம். அந்த விவாகரத்துக்களை பெருமளவு தவிர்க்க முடியும்.